Taste the Daily. 3 ஆண்டுகள் போராடி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன் என எச்சரித்த பின்னரே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சமுதாய கூடம் அமைக்க விடியாத நகராட்சியின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்தார். காவேரி நகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் சமுதாய நலக்கூடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், சமுதாய கூட கட்டுமான பணி 3 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணிக்கு அப்பகுதி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். முன்னதாக பூமி பூஜையில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சருக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். செய்தியை ஒதுக்கி இங்கிருக்கின்ற திமுக நகர்மன்ற தலைவர் எப்படியாவது இங்கே வரக்கூடாது சமுதாயக்கூடம் என்று எப்படியோ அவர் அந்த மன்றத்தில் வைத்து கொடுப்பதற்காக மறுத்து கொண்டு காலதாமதம் செய்து கொண்டு நான் நேரடியாக அங்கே ஆணையரை சந்தித்து அந்த இதெல்லாம் நீங்கள் ஆணையம் கொடுத்தவரை என்று சொன்னால் நான் ஊர் மக்களோடு வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னதற்கு பின்னால் இப்பொழுது ஆணை வழங்கப்பட்டு இன்று கால்கொண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை இந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்று நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற முகமாக நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே எவ்வளவோ போராட்டத்துக்கு இடையில் இந்த தினம் 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவிலே ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். தேர்தல் வருவதற்கு முன்பாக கட்டி முடித்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கின்ற நிகழ்வை மீண்டும் ஒரு பெரிய நிகழ்வாக நிச்சயமாக ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக நுழைவாயில் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அமைக்கப்படும் நுழைவாயிலின் பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மரவப்பட்டி கிராமத்தில் கடந்த 3 மாத காலமாக காவிரி கூட்டு குடிநீர் வராததால் குடிநீரை விலைக்கு வாங்கும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு குடிநீர் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதில் ஒன்றிய செயலாளர் பிரபுசங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக முன்னாள் எம்பி திருத்தணி கோ அரி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டு ஒன்றிய மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி பணியில் ஈடுபட்டிருந்த பொறுப்பாளர்களிடம் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமை வகித்து வாக்குச்சாவடி பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ஏ.கே. ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரையில் எஸ்ஐஆர் பணிகளில் தகுதியான பிஎல்ஓக்களை நியமிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மாநகராட்சியில் நியமிக்க பிஎல்ஓ அதிகாரிகள் தகுதியில்லாதவர்களாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் செய்யும் குளறுபடிகளை வைத்து மதுரையில் 10 தொகுதிகளில் வெல்வோம் என அமைச்சர் மூர்த்தி கூறுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். இந்த பிஎல்ஏ2க்கள் சரியாக அவங்க பணியாற்றலைன்னா அவங்க உடனடியாக நீங்கள் கள ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் வேறு யாரையாச்சும் எழுதி கொடுங்க. முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு, அது முறையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனடியாக அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சாங்க.
நாங்கள் எப்படி பிஎல்ஓக்கள் எப்படி முறையாக எங்கள் அலுவலர் இருக்கணும்னு நினச்சோமோ அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன்றது. முன்னேற்பாடாக இருக்கா 10 தொகுதியில் வெற்றி வரணும்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். பவர்ஃபுல் அமைச்சர், பவர்ஃபுல், எல்லாத்துலேயும் பவர்ஃபுல். அவர் நிர்வாகத்திலையும் பவர்ஃபுல், அனைத்திலும் பவர்ஃபுல். அந்த அமைச்சர் தான் இப்போ இதெல்லாம் மேற்கு தொகுதியெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார். எப்பா கோவையில் அதிமுக சார்பில் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பனைமரத்தூர் பகுதி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 25 லட்சம் ஒதுக்கீடு செய்து புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணிகளை கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு எம்எல்ஏவுமான அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து அங்கன்வாடி குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர்கள் டி ஜெயக்குமார், பாலகங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோரை அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 6 பேர் பலியானதோடு 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையறிந்த அதிமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி காயமடைந்தோரை நேரில் சந்தித்து சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்ததோடு மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை வழங்கவும் அறிவுறுத்தினார். அப்போது மாவட்ட கழக துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருநகரில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு அலுவலகத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வீடு வீடாக வந்துவிட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 100 ஆண்டு பழமையான கடைகளை நவீனமயமாக்க விடியா நகராட்சியை அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பழமையான கட்டமைப்புடன் உள்ள 600 கடைகளையும் வணிக வளாக கடைகளாக நவீனப்படுத்த வலியுறுத்தினர். மேலும் அந்த கடைகளை ஏற்கனவே பயன்படுத்தி வரும் விவசாயிகள், வியாபாரிகளுக்கு முன்னுரிமையுடன் வழங்கி நகரின் வருவாயை பெருக்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நமக்கு நகராட்சி நல்லா இருக்கணும், வருவாய் கூட்டணும், அதுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பாருங்க, இந்த கட்டணம்லாம் பழைய கட்டுறோம், கிட்டத்தட்ட 100 வருஷம் முதல் கட்டுறோம். அதை அப்படியே வாடகை விட்டு என்ன செய்ய முடியும்? அதனால புதுசாக கட்டுறம் கட்டி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, தப்பு இல்லை. இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மிச்சத்தை தேவையில்லாத மற்ற ஆளுகளுக்கு நம்ம டெண்டர் மூலியமாவோ எப்படியோ வாடகை விட்டு நிதி நிலவே நகராட்சி விதிக்குட்பட்டு அதை செஞ்சுக்கிறோம்னு சொல்லி இப்போ மனு கொடுத்துருங்க. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக எம்எல்ஏக்கள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் ஆகியோர் உயிரிழந்தோரின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உரிய நிவாரணம் வழங்க வேண்டியும் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.